தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய முள்ளும் மலரும் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும். ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு. அந்த பாட்டு தான் இப்போ தலைவரோட ரசிகர்களுக்கு ஸ்டேட்டஸாகவும் ரிங்டோனாகவும் மாறி இருக்கும். இப்போது தமிழக சட்டமன்ற தேர்தலோட எலெக்ஷன் ரிசல்ட், அதாவது வாக்கு எண்ணிக்கைகள்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. நிறைய இடங்களில் விசில ஊதுன்னு ஊதி தள்ளியிருப்பானுங்க போல் இந்த தற்கொலைகள். அதனால் முன்னிலை நிலவரத்தில் தாவேக்கா 104 இடங்கள் பக்கமாக முன்னிலை வகிக்குது. அடுத்ததாக அதிமுக இருக்காங்க, அதுக்கடுத்ததாக தான் திமுக இருக்காங்க. ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரிசல்ட் எப்படி வந்தாலும் நமக்கு அந்த தலைவர் பாட்டு சொல்கிற மாதிரி தான், ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு வரும். என்ன ஒன்று, தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம் வருமா அப்படின்னு பார்த்தோன்னா அது கேள்விக்குறியான விஷயமாக மாறும். ஒரு வேளை தப்பி தவறி இந்த விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியே பரவாயில்லையே அப்படிங்கிற அந்த பேச்சு மட்டும் கட்டாயமாக வரும். பாருங்களேன்.